உடல் அமைதி, இந்திரிய அமைதிக்கு பிறகு பிராண அமைதி, மூச்சுக்காற்று உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். Just watch your breath. மெதுவாக சுவாசித்து அதை கவனித்து அமர்ந்திருக்கவும். அடுத்து மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ண ஓட்டங்களை கவனித்துக் கொண்டு அமர்ந்திருக்கவும். அதை மாற்றவோ ஒரு இடத்தில் குவிக்கவோ முயற்சி செய்ய வேண்டாம். எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை கவனிக்கவும். என் மனம் எங்கே செல்கிறது என்று கவனிக்கவும். கவனித்தவுடன் மனம் எங்கும் செல்லாத ஒரு நிலையில் நாம் இருப்பதை அறியலாம். அதன் பிறகு புத்தி. இந்த தியான காலம் முடியும் வரை புத்தியே எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் திட்டங்களும் தீட்டாமல் அமைதியாக இருக்கவும் என்று நீங்கள் கூறும் பொழுது புத்தியும் அமைதியடைவதை உணரலாம். இவ்வாறு உடல், இந்திரியங்கள், மனம், புத்தி இதை ஓரளவு அமைதிப்படுத்தியதற்கு பிறகு மனதிற்கு தியானம் செய்வதற்கு முன்பு மனதிற்கு சில பாவனைகளை கொடுத்து பழக்க வேண்டும். அப்பொழுது மனத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் குறையும். அதில் முதல் பாவனா, இந்த பாவனை எப்படி உதவும் என்றால், என்னை பற்றி நான் எதுவாக நினைக்கிறேனோ அதுவாக நான் மாறுவேன் என்ற இறைவனுடைய வாக்கு. அடிக்கடி என்னை பற்றி நான் எதுவாக நினைக்கிறேனோ நான் அதுவாக மாறுகிறேன். அதன் அடிப்படையில் பாவனைகளை நாம் மனதிற்கு தியான காலத்தில் கொடுக்கும் பொழுது இவ்வாறு பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தியை அமைதிப்படுத்தியதற்கு பிறகு நான் என்னை பற்றி எதுவாக நினைக்கிறேனோ அதுவாக நான் ஆகிறேன். முதலில் என்னை பற்றி அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஆட்டிடியூட் வர்றதுக்கு ஒரு அறிவு தேவை. அதுதான் என் உடலை, அதில் இருக்கிற நிறை குறைகளை, நோய் நொடிகளை, என் மனதில் இருக்கிற குறைகளை, என் புத்தியில் இருக்கிற குறைகளை நான் எவ்வாறு
அழகாக ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ? அதுக்கு யாருமே நமக்கு சொல்லித் தரல. தானா அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அதை போலவே தான் மற்றவர்களுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவர்களுடைய கர்மங்களை நான் ஏற்றிக்கொள்ள பழகிக்கொள்வேன். என்று எண்ணும் பொழுது மனம் அந்த பக்குவத்திற்கு வரும் என்று இறைவன் கூறுகிறார். அடுத்த சிந்தனை அசங்கோகம், அசங்கக அகம். இந்த தியான காலம் முடியும் வரை கற்பனையான ஒரு உறவு உலகத்திலிருந்து நான் என்னை துண்டித்துக் கொள்கிறேன். ஏன் உறவு என்பது கற்பனை? போன ஜென்மத்தில் என்னுடைய அம்மா அப்பா உறவுகள், நண்பர்கள் வேறு. அதற்கு முந்த ஜென்மத்தில் என்னுடைய நண்பர்கள், அம்மா அப்பா வேறு. இந்த ஜென்மத்தில் தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் வேறு. அடுத்த சரீரம் எடுத்தாலும் அங்கு வருகிற தாய் தந்தையர், உறவுகள், நண்பர்கள் வேறு. எனவே நான் இந்த ஜென்மத்தில், இந்த மனித சரீரத்தில் உயிருடன் வாழ்வதற்காக நான் உறவுகளை கற்பனை செய்து ஏற்றி வைத்திருக்கிறேன். என்னுடைய இந்த கற்பனையிலிருந்து ஒரு 10 நிமிடம், 5 நிமிடங்கள் விடுபட்டு, எதற்காக? தியானத்தில் சஞ்சலம் இல்லாத மனதை பெறுவதற்காக. ஏனென்றால் மனதை அதிகமாக சஞ்சலப்படுத்துவது உறவுகளே. எனவே மனதை சஞ்சலத்திலிருந்து காப்பாற்றி தியானத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒரு 5 நிமிடம் நான் உறவுகளை, எனக்கு உரிமையானவர்கள் என்று யாருமில்லை, யாருக்கும் நானும் உரிமையானவள் அல்ல என்ற உண்மை கருத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்திருக்கவும். அசங்கக அகம். அடுத்தது சாந்தக அகம், சாந்தோகம். என் சூழ்நிலையில், என் உடலில், என் மனதில் எத்தனை கொந்தளிப்புகள் இருந்தாலும் நான் அமைதி சொரூபம். இந்த சாந்தோகம்னு சொன்னாலும் சரி, நான் அமைதி சொரூபம்னு சொன்னாலும் சரி, அதை மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கவும். சாந்தக அகம், சாந்தோகம். சாந்தோகம். இந்த வார்த்தையினுடைய பொருளை உணர்ந்து உணர்வு பூர்வமாக நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். शांति शांति शांति
ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.